நீ வேணா ஒண்ணு பண்ண, உன் விசாரணைய இந்த கவரிங் நகை எல்லாம் செய்வாங்களே இந்த கடையில இருந்து ஆரம்பிய. இல்ல ஒருவேளை உன் தம்பியா செய்ய சொல்லி கொடுத்திருந்தானா உண்மை தெரிஞ்சிடும்ல. நம்ம பல்லடா ரோட்ல கன்னியப்பன் கடை இருக்கு, அங்க இருந்து உன் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணு. அங்க ஏதாவது ஆதாரம் சிக்கினாலும் சிக்கும். உனக்கு யோசனை கொடுத்ததுல நான் டயர்ட் ஆயிட்டேன். நான் தூங்குறேன், நீங்க நல்லா யோசிங்க. விடிஞ்சதும் நம்ம ஜேம்ஸ் பாண்ட ஓவர்டேக் பண்ணி சும்மா தட்டி தூக்குங்க. ஆல் தி பெஸ்ட். இரிட்டேட் பண்றதா நினைச்சு எனக்கு ஒரு சூப்பர் ஐடியாவை நீயே எடுத்து கொடுத்திருக்க. நாளைக்கு எந்திரிச்சதும் பல்லட ரோட்டுக்கு தாண்டா போவேன். நிஜமாவே நாளைக்கு தட்டி தூக்குறேன். என்ன தாசு கிட்ட இருந்து போன் வருது? என்ன தாசு நூல் புடிச்சு வந்துட்டாளா? ஆமா, நல்ல வேலை முன்கூட்டியே சொல்லி எச்சரிச்சு வச்சீங்க. ரொம்ப விவரமா எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி அந்த பொண்ணு பேசுது. நானும் அசைஞ்சு கொடுக்கலாமா? இந்த மாதிரி மாடல் செய்யறது இல்லன்னு நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லி திருப்பி அனுப்பிட்டமா? அவ்வளவுதான் தாசு, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. திரும்பவும் வந்தாலும் வருவா. நீங்க எதுக்கும் கடையில இருக்கிற மத்தவங்களுக்கும் சொல்லி எச்சரிச்சு வைங்க. அம்மா, என்ன மீறி இங்க எதுவுமே நடக்காதுமா, நான் பாத்துக்கிறேமா. வச்சரமா. நீ வெறும் டீச்சர் தாண்டி. நீ வேலை பாக்குற ஸ்கூல்ல கட்டி கொடுத்தவளே நான் தான். என்கிட்டயே மோதி நீ ஜெயிச்சிருவியா? நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு ஆரத்தி எடுத்து வாழ்த்து மடல் வாசிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.